ஏகனை போற்றி இணையாழும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரணம். என்னையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நம்ம ஆதிரை ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் அன்பு நண்பன் மகுடேஸ்வரன். இந்த பதிவு ஆன்மீகம் சார்ந்தும் ஜோதிடம் சார்ந்தும் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த சேனலினுடைய உருவாக்கத்தின் நோக்கமே ஆன்மீகம் சார்ந்த, அதில் ஜோதிடம் எந்த அளவுக்கு உள்ள உங்களுக்கு நுழைஞ்சு இந்த ஜோதிடமும் ஆன்மீகமும் எந்த அளவுக்கு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். சேனலை பெருமதிப்போடு ஏற்றுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இதில் என்ன பார்க்கலாம், எது மாதிரியான அமைப்புகள் இருந்தால் எது மாதிரியான கோயிலுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறத போகலாம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பார்த்துக்கலாம். பொதுவாக ஜோதிடத்தின் மிக அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி. ஜோதிடத்தில் எந்த கிரகமுமே அசுப கிரகமும் கிடையாது, சுப கிரகமும் கிடையாது. ஒரு கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அருளணி பொருளணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் பிரித்து வச்சுருக்காங்க. அருளணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நன்மையை செய்யக்கூடிய கிரகங்களாகவும், பொருளணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் கெடுதலை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் அது ஒரு ஒரு கேட்டகரிக்காக பிரித்து வச்சுருக்காங்க. ஒழிய எந்த ஒரு கிரகமும் நமக்கு அதனுடைய அருளை தரவில்லை என்றால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அந்த வகையில் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, இது காலபுருஷ தத்துவத்தில் 10ஆம் பாவத்திற்கும் 11ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர். பார்த்தாலே தெரியுது இல்லையா? 10ஆம் பாவம் 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாவங்களை தன்னகத்தை கொண்டது இந்த சனி. மகர ராசிக்கு ஆட்சியாகவும் கும்பராசிக்கு மூலத்திரிகோணமாக வரக்கூடியவர் இந்த சனி பகவான். பொதுவாக இவர் கெடுதலை மட்டும்தான் செய்வார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இவருடைய போக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய குடும்பத்திற்கு முதலையே தோன்றிய ஒரு கோளாக கூட கருதக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிற வகையில் இந்த கோள் அனைத்து கோள்களுக்கும் முந்தைய கோள், மூத்த கோள், மிக மிக பழமையான ஒரு கோள் அப்படின்ற மாதிரியான அமைப்பை கொண்டது அந்த சனி. அதனால தான் அதற்கு மந்தன், முடவன், காரி, இது மாதிரியான நீலன், இது மாதிரியான நிறைய பேர்கள் அதை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. மெதுவாக நகரக்கூடிய கோள், அதாவது சூரியனுக்கு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கோள் அப்படின்றதுனால அது மிக மெதுவாக நகரக்கூடிய கோள் அப்படின்றதுனால தான் அதற்கு மந்தன் அப்படின்ற ஒரு பெயரை வச்சாங்க. அப்போது அந்த மந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயருக்கு தகுந்தாற் போலவே அவருடைய செயல்பாடுகளும் இருக்கும். அப்போ அவர் தரக்கூடிய எந்த ஒரு பலனையும் மிக மெதுவாக தரக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர் தான் சனி. அது நல்ல பலனாகட்டும் அல்லது கெடுதலான பலனாகட்டும் நீடித்த பலன்களாக இருக்கும். நல்லதை செஞ்சாலும் அந்த பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக நெடுநாட்களுக்கான நீடித்த பலனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். கெடுதலை செஞ்சாலும் அது மிக நெடுநாளைக்கும் கெடுதலாகவே போகக்கூடிய ஒரு பலனாக இருக்கும். அப்போது இப்படி சொல்லுவாங்க, நம்ம கிராமப்புறத்தில் சொல்லக்கூடியது உண்டு. பல நாள் பாவத்தை தாங்கின ஒருத்தருக்கு சில காலம் வரக்கூடிய புண்ணியத்தை தாங்க முடியாது அப்படின்றது மழையை பார்த்து சொல்லுவாங்க. நிறைய வெயில் அடிக்கும், 90, 95 டிகிரி, 103 டிகிரி, 104 டிகிரியெல்லாம் நம்ம தொட்டு பார்த்துருக்கோம். அப்போ அந்த 104 டிகிரியை தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் வெயில் அடித்தாலும் அதை தாங்கிக்குவோம். நிறைய நாட்கள் வெயில் அடித்தாலும் வெயிலேயே நம்ம நடந்துகிட்ருப்போம். அதில் எந்த விதமான ஒரு பயம் வராது, நடுக்கம் வராது, தயக்கம் வராது. வெயில் தானே, செருப்பை போட்டு போயிடலாம், குடையை பிடிச்சிட்டு போயிடலாம், போயிடுவோம். ஆனால் ஒரு சொட்டு மழை நம்ம மேலே விழுந்ததுன்னா கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும். அதுவே அதிகமான மழை விழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுல அந்த மழை விழுந்தோடனே அதிலிருந்து ஒதுங்கி ஏதோ ஒரு மறைவிடத்துக்கோ அல்லது அது ஒதுக்கமான ஒரு இடத்துக்கு போகிறத மனிதனுடைய இயல்பு. அப்போது பல நாள் பாவத்தை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு சில நாள் வரக்கூடிய, அதாவது 1 மணி நேரம் மழை பெஞ்சால் கூட அந்த 1 மணி நேரம் மழையில் நம்ம நனையிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். ஆர்வத்துக்கு கொஞ்சம் நேரம் விளையாடுவோம், அதுக்கப்புறமா விளையாட மாட்டோம், ஓடி வந்துடும். அது மாதிரி அந்த சனியினுடைய பலனும் எந்த பலனை கொடுத்தாலும் நல்ல யோக பலன்களை கொடுக்குறாரு, சுப பலன்களை கொடுக்குறாரு. அப்படின்னா அந்த சுப பலன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அவர்களுக்கு காலம் காலமாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும். இது அவர் ஒரு சொத்து கொடுக்குறாரு, ஒரு வண்டி கொடுக்குறாரு, ஒரு பெயர் புகழ் அப்படின்றத கொடுக்குறாரு, அல்லது பெரிய கௌரவமான ஒரு பட்டங்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னாலும் இந்த பட்டங்கள், பெயர், பதவி, பொருள், வாகனம்,
வீடு, இது மாதிரியான ஒரு யோக பலன்களை கொடுத்தார் அப்படின்னா, இது நாம் அனுபவிச்சு, அந்த ஜாதகர் அனுபவிச்சு, ஜாதகருக்கு பின்னால் வரக்கூடிய அவர்களுடைய வாரிசுகள் அப்படின்றத அப்படியே அனுபவிச்சுட்டே போயிட்டுருப்பாங்க. பாரம்பரியமான வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா? பாரம்பரியான வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, மிக பழமையான கோயில்கள், சனியினுடைய மிக முக்கியத்துவமான ஒரு காரகத்தை கொண்ட கோவில்கள் அப்படின்றது வந்து ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு மூத்த கோவில்கள், ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் பழமையான கோவில்கள் எல்லாம் சனியினுடைய காரகத்துவமாகவே இருக்கும். நீடித்து நிற்கக்கூடியது, உழைத்து நிற்கக்கூடியது, பலகாலம் தன்னுடைய நிலையில் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதெல்லாம் சனியினுடைய ஒரு அமைப்பு தான். இதில் வந்து நமக்கு ஒரு 5 தலைமுறைக்கு முன்னால் ஒரு பாட்டை சொத்து சம்பாதிச்சு வச்சுருப்பார், அது சனியினுடைய அமைப்பு இல்லை. இப்போ நமக்கு வந்து அந்த சனி ஒரு ஜாதகருக்கு யோக பலனை கொடுத்து ஒரு பெரியதொரு வீட்டை கட்டுறதுக்கு ஒரு யோக பலனை கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த வீடு அவருடைய காலத்தில் எந்த விதத்திலையும் விற்க முடியாது, அவருடைய பையனாலையும் விற்க முடியாது, அதற்கடுத்து வரக்கூடிய அவருடைய வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புலையும் அந்த வீடை விற்கிறதுக்கு அப்படின்றது வந்து ஆகாது. பல வீடுகளில் வந்து நினைவு சின்னமாக வச்சுருப்பாங்க இல்லையா? சைக்கிள், முதன்னு வாங்கின சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, முதன்னு வாங்கின வண்டி. அப்போது அந்த ஞாபகார்த்தமாக வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த சனியினுடைய காரகத்துவத்தில் வர்றதான். அதே மாதிரி கெடுபலன்களை தருவது அப்படின்றது வந்து இந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ராசிக்கு முன்னால் 2.5 வருஷம், ராசி மேலே ஒரு 2.5 வருஷம், ராசிக்கு பின்னால் ஒரு 2.5 வருஷங்கிறது வந்து 7.5 சனி. இந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய மிக கடுமையான பலன்களை தரும், அவயோக பலன்களை தரக்கூடியவன். மெதுவாக அந்த 7.5 வருஷத்துக்கும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், அமைக்கிக்கிட்டே இருப்பார், கொஞ்சம் கூட மேலே வராமல் அமைக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து முதல் சுற்று 7.5 அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த முதல் சுற்று 7.5 வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கடுமையான பலனை தரும். அதாவது ரொம்ப காலமாக சந்தோஷமாக இருப்போம், நாட்கள் ரொம்ப சீக்கிரமாக கடந்து போயிடும். ஆனால் ஒரு கஷ்டமான காலம், ஒரு பணவரவு செலவில் கஷ்டம், அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களில் கஷ்டம், ஒரு பொருள் கிடைக்கிறதுல ஒரு தாமதம், வேலை கிடைக்கிறதுல தாமதம், திருமணமாகிறதுல ஒரு தாமதம், உறவுகள் நம்மை கசிந்து, அதாவது வந்து நம்மளை வந்து ஒரு கசந்து அப்படியே அவங்க வந்து நம்மளை ஒதுக்கி விடுறாங்க அப்படின்னா அந்த உறவினால் வரக்கூடிய மனஸ்தாபங்கள் இதெல்லாமே வந்து சனியினுடைய நிலைப்பாடு தான். அப்போ ஒரு மனிதனுக்கு மனதால் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும், வந்து மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த மனித ஜாதியில் மனதினால் வந்த துயரம் யாவுமே மனதினால் வந்த நோய் அப்படின்றது வந்து இந்த சனி பகவானால் வரக்கூடியது. அந்த மனதிற்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும், மனத்தாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது, மனசை கஷ்டப்படுத்துறது, இது சிரமமான விஷயங்களெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சனி தான். ஆனால் யோக பலன்களை தந்தார் அப்படின்னா கடன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார். யார் கொடுத்தாலும் சனி எடுத்துருவார், சனி கொடுத்தா யாரும் எடுக்க முடியாது, ஆனால் சனி கொடுத்தா சனி எடுத்துருவார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு யோக பலன்களை மீண்டும் இந்த ஒரு சனியினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் அப்படின்றதுல வந்து மிக முக்கியமான ஒரு அமைப்பை தரக்கூடியவன் சனி தான். ஏன்னா இவன் வந்து கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறோம், தொழில்காரகன் அப்படின்னு சொல்கிறோம், ஜீவனகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். அவனே லாபத்திற்கும், அதாவது காலபுருஷ 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபம், அபிலாசைகள், உயர் படிப்புகள், பட்டய படிப்புகள், முனைவர் படிப்பு, இது மாதிரியான படிப்புகளை சொல்லக்கூடியவனும் சனி தான். அப்போ இப்பேற்பட்ட சனி நமக்கு கெட்டு போயிட்டார் அப்படின்னா, குறிப்பாக நீச்சமடைதல் அப்படின்னு சொல்லக்கூடியது மேசராசியில், கிழக்கு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியில் நீச்சமடையக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது கடுமையான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஏன்னா எந்த கிரகம் நல்ல கிரகம் இல்லைன்னு சொல்லிட்டோம், எந்த கிரகம் கெடு கிரகம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ நல்ல கிரகங்களும் கெடு கிரகங்களும் இல்லாத ஒரு பட்சத்தில் ஏதோ ஒரு கிரகம் கிடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சனி நீச்சமாகி தசை நடத்துகிறார். 19 வருஷம் அந்த ஜாதகரை படாத பாடுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ அந்த 19 வருடங்கள் படாத பாடுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் நீச்சமான சனி தசை நடத்துகிறார். தசை வரலைன்னா ஒரு பெருசாக வந்து பாதிப்பை தராது, ஒரு ஜிக்ஜாக்ல வந்துட்டு இருக்கும், மேலே கீழே போய் வரும். அவருடைய வாழ்க்கை பொருளாதாரத்தில் ஒரு நேரம் உசருவார், அப்புறம் வந்து ஒரு நேரம் வந்து கீழே வந்துடுவார். இது மாதிரியான ஒரு பலன்களை தரக்கூடியவனாக சனி இருப்பான். ஆனால் நீச்சமாகி அந்த சனி தசையும் நடத்துகிறார் என்றால் மிக கடுமையான பலன்களை தரக்கூடியவன். தொழிலில் வந்து பிரச்சனை தருவார், வீடு வாசலில் பிரச்சனை தருவார், உறவுகளில் பிரச்சனை தருவார், மூத்த சகோதரத்தோட பிரச்சனை தருவார், முதியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பாவோட சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபம், இது மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் சனி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அப்போ இந்த சனி நீச்சம் அடைஞ்சிடுறார், 6, 8, 12 மறைஞ்சு அது காரக கிரகமாகிடுவார். அப்போ 6ஆம் இடத்துல மறைகிறார் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கான அந்த விஷயங்கள் பூராமே அந்த சனி செய்வார். என்ன செய்வார்? எதிரிகளை உருவாக்குவது, எதிரிகளை வளர்த்து விடுவது, எதிரிகளை நம்ம வந்து ரெண்டாவது ஜெயிச்சுக்குவோம். ஆனாலும் முதல்ல வந்து அந்த எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அந்த பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த 6ஆம் பாவத்தில் நின்று செயல்படுவார்.
8ஆம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னா ஆயுள் பலம், ஆயுள் தீர்க்கமான ஆயுள். காரக கிரகம் காரகத்தில் இருக்கிறது 8ஆம் பாவங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் அல்லவா. அப்போ அந்த ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி காரக கிரகமாக இருந்து ஆயுள் பலத்தை நிறைய கொடுப்பார். ஆனால் அதற்கு ஈடான கண்டம், விபத்து, மானம், அவமானம் இதையெல்லாம் சேர்த்து கொடுக்கக்கூடியவன் 8ல் இருக்கக்கூடிய சனியாகவும் இருக்கும். ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்த்துருவார் நேரடியாக. அப்போ இது வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்தையும் பார்த்துருவார் 3ஆம் பார்வையாக. அப்போது தொழிலில் வந்து பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 8க்கு 8 அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பார்வையும் 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் வந்து கடினமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சரி, இதெல்லாம் இருக்குது சார், இதுக்கான ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனி திசைக்கு பொதுவாக முதல்ல சொன்ன மாதிரி பழைய ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலம் கடந்தும் நிலையாக இருக்கக்கூடிய கோவில்கள், ஆலயங்கள். உங்கள் ஊரில் எப்படியும் வந்து பழைய ஆலயங்கள் எங்காவது இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டினது, பாண்டியர்கள் காலத்தில் கட்டினது அப்படின்ற மாதிரியான ஒரு 500 வருடங்களுக்கு முன்னால், 1000 வருடங்களுக்கு முன்னால் கட்டிய கோயில்கள், பழுதடையாத கோயில்கள் அல்லது பழுதடைந்திருந்தாலும் புனரமைக்கப்பட்ட கோயில்கள். இது மாதிரியான கோயில்களில் போயிட்டு உட்காந்து ஒரு 2 மணி நேரம் மெடிடேஷன் போடுங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயமா அந்த சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு அப்படியே மெதுவாக குறையும். 7.5 சனி இருக்குது சார், எனக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்குது சார், அல்லது சனி தசை 19 வருஷம் நடக்குது சார், அல்லது வந்து அட்டம சனி 2.5 வருஷம் நடந்துட்டு இருக்கு சார், அல்லது கண்டக சனி 2.5 வருஷம் நடந்துட்டு இருக்கு சார், அல்லது வந்து அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷம் நடந்துட்டு இருக்கு சார், இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்கள், அதே மாதிரி சனி தசை நடந்து அதுவும் நீச்சமாகி தசை நடத்துகிறார் அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பழைய கோயில்களில் உட்காந்து உங்களுடைய மன ஆறுதலுக்கு நீங்கள் என்ன சொல்லி வேண்டிக்கிட்டாலும் அந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதில் எஸ்பெஷலி நம்ம எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா, நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழனி கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். பழனியில் கீழே இருக்கக்கூடிய இனங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாவினன்குடிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி நீச்சமானவங்களுக்கு வந்து அது ஒரு முதல் தரமான ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்குது. என்னென்னா, மேசராசியில் சனி நீச்சம், மேசம் கிழக்கு பார்த்த ராசி, கிழக்கு பார்த்த ராசியில் கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படின்றது திருவாவினங்குடியில் மட்டும்தான் இருக்கார். மேசம் செவ்வாயினுடைய வீடு, அங்கே குழந்தை வேளப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சாத் நம்ம முருகப்பெருமான் வந்து குழந்தை வடிவாக இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில் அது. மிக மிக பாரம்பரியமாக, அதாவது வந்து பழமையான கோயில், மிக பழமையான கோயில். அங்கே திரு அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சுமி, அப்படின்னு சொல்லக்கூடிய காமதேனு, ஈனன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், கு அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி, டி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், இது எல்லாமே வந்து 5 அம்சங்களும் வந்து அங்கே முருகனை சேவித்ததாக அந்த கோயிலினுடைய தல வரலாறு. அது புராணங்கள் சொல்லக்கூடியதை காட்டிலும் தல வரலாறுங்கிறது அங்கே அதுதான். அங்கே வந்து நாகலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வந்து பெருநெல்லி தான் அங்கே ஸ்தல விருட்சமாக இருக்கும். நாகலிங்க மரம் வந்து ஜலமூலையில் இருக்கும். ஜலமூலையில் வந்து நாகலிங்கம் இருக்கும். மேற்கு பார்த்த சன்னதி வந்து முருகனுடைய சன்னதி. எங்கே சனி மேற்க பார்க்கணுமோ அங்கே முருகன் வந்து மேற்க பார்த்துட்டு இருப்பார். எல்லா இடத்துலையுமே வந்து நவகிரக கோயில்கள்லையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சிவன் கோயில்கள் வந்து சனி மேற்கு பார்த்தா இருப்பார். பொதுவாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி மேற்கு பார்த்தா இருப்பார். ஒற்றை சனீஸ்வரராக இருக்கக்கூடிய சனியும் மேற்கு பார்த்தா இருப்பார். அப்போ இந்த மேற்கு பார்த்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்த்து எப்போவுமே வந்து வணங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இங்கே ஆவினன்குடியில் குழந்தை வேழப்பர் மேற்க பார்த்துருப்பார். அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு பார்த்த அந்த ஆலயம் வந்து மேற்கு பார்த்துருக்கும், சனி கிழக்கு பார்த்துருப்பார். அப்போது இங்கே செவ்வாயினுடைய வீட்டில் சனி நீச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. செவ்வாயினுடைய வீடு அங்கே ஆவினன்குடி முருகனுடைய கோயில். செவ்வாய்க்கு வந்து அதிகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆதிகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயினுடைய அதிதேவதை அப்படின்றது வந்து முருகன். அப்போ முருகன் மேற்கு பார்த்தும் சனி கிழக்கு பார்த்தும் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஆலயம் எல்லாருமே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடியது வந்து துர்க்கை அம்மன் இருக்காங்க, லக்ஷ்மி அம்மன் இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி இருக்கார், அருணகிரிநாதர் இருக்கார், காசி விஸ்வநாதர் இருக்கார், மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்க, சொக்கநாதர் இருக்கார், எல்லாரும் இருக்காங்க. அங்கே போயிட்டு உங்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய சனி நீச்சமானவங்களுக்கு, நீச்சமாகி தசை நடத்தக்கூடிய சனியினுடைய அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு யோக பலன்களை நீங்கள் அனுபவிக்கான வாய்ப்புகள் அப்பப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வர உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.